அழகுமதியை சுரேஷ் தங்கராஜ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே 2 பேருமே சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தங்கராஜ் சுரேஷுக்கிட்ட புத்திமதி சொல்கிற மாதிரி, இங்கே பாருடா சுரேஷ், உனக்கு அடங்கின பொண்டாட்டியா அழகுமதியை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லி வழி அனுப்பி விடாரு. அது மட்டும் இல்லாமல் மதியை ரேவதி என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, இங்கே பாரு மதி, நீயும் சுரேஷும் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் வழி அனுப்பி விடுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம அழகுமதிக்கும் சுரேஷுக்கும் எப்போ தான் காதல் நிகழ்வு நடக்கும், இவங்க 2 பேருக்கு இடையிலான புரிதல் எப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இவங்க 2 பேருமே பைக்கில் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. பரவாயில்ல, சுரேஷும் என்னென்னா தன்னோட அக்கா மாமா சொன்னதை அப்படியே கேட்கணும் அப்படின்றதுக்காக நல்லது சொன்னால் நல்லது மட்டும் கேட்கணும் அப்படின்னு இல்லாமல் கெட்டது சொன்னாலும் அதை எடுத்துக்கிற சுரேஷ் இப்போ நல்ல விஷயத்த சொன்னதுமே சரி நம்ம பேச அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, பைக்கை வேகமாக ஓட்டுறதா இருந்தால் என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமதியும் சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ பேசுகிற என்ன திமுறா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் நினச்சாலும் அந்த இடத்துல தான் நம்ம அழகுமதி தான் பண்ணதுக்கு சாரி, உங்களை வேணும்னே தள்ளிவிடலை, இப்படியெல்லாம் அடிபடணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியும் சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க. அப்பா நீ எல்லாம் சாரி கேட்குறது அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் சொல்கிறாங்க. நீ என்னமோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன், ஆனால் அதனால வந்த விளைவுகள்லாம் நான் பட்ட அவமானம்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சுரேஷ் கேட்டதுமே நம்ம அழகுமதியும் அமைதியாகிறாங்க. அப்புறம் தான் மதி சொல்கிறாங்க, எதுவுமே நான் வேணும்னு பண்ணலை, இது எதர்ச்சியாக நடந்தது மட்டும் இல்லாமல் என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி தான் ஒரு நிகழ்வு நடக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்கிறத கேட்டதுமே பரவாயில்ல, மதி நல்ல பொண்ணு தான் போல, ஒரு சில நேரம் தான் மதி இப்படி இருக்கா போல, சரி நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் நினைக்கிறாரு. அப்போ சுரேஷும் மதிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு நான் ஒன்றும் சொல்லலை, இனிமேலாத ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருப்போம், என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட கேட்குறாங்க நம்ம சுரேஷ். அப்போ மதியம் சரி நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சம்மதிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அடுத்ததாக காதலர்களாக மாறதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது. இந்த இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற போகிறாங்க. எப்படி சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதாங்க இனி அடுத்தடுத்த எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் மதியம் சுரேஷும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியை பார்க்குறதுக்கு நம்ம மலரும் ஆவலோடு இருக்காங்க. மதிக்கிட்ட பேசுகிறோமோ பேசலையோ அவள் வீட்டுக்கு வந்தால் போதா அப்படின்னு மலர் நினச்சாலும் இந்த இடத்துல தான் இங்கே ராஜலட்சுமி தூண்டி துரும்பாக்குற மாதிரி மலரோட மனசில் இருக்கிற வேதனைகளை ரொம்பவே அதிகப்படுத்துகிறாங்க. அது என்னென்னு பார்த்தா மதி ஏற்கனவே நீங்கள் உங்களை மாதிரி சுயமரியாதை இல்லாமல் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதை திரும்பி திரும்பி பேசுகிற மாதிரி ரொம்பவே கடுப்பேற்றுறாங்க. அது எப்படி பேசுகிறாங்கன்னா, இங்கே பாரு மலரு, மதி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மதி உனக்கு இது தரவா, உனக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்றியா, உனக்கு டிஃபன் கட்டி தரவா அப்படின்னு பின்னாடியே போய்கிட்டு இருக்காத சரியா, உன்னை அவள் எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்தினான்னு ஞாபகம் வச்சுக்கோ, சூட சொரணை இல்லாதவ அப்படின்ற மாதிரி தானே உன்னை பேசுனா, அப்படின்னு இருக்கும்போது நீ அவகிட்ட பேசவே கூடாது மலரே, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ராஜலட்சுமி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டால் மலருக்கு முகம் போன போக்கே சரியில்லை, அந்தளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு மலர் கொஞ்சம் சோகமாக சொன்னாலும் அந்த இடத்துல தன்னோட மனைவி ரொம்பவே சோகத்தோட போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு பாக்கியராஜ் பின்னாடியே மலருன்னு சொல்லிட்டு போகவுமே அங்கே மலர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு பாக்யராஜ். இங்கே பாரு மலரு, நீ அப்படியெல்லாம் இருக்க வேணாம், மதி ஏதோ தெரியாமல் பேசிருச்சு, இது தெரியாமல் வெந்த புண்ணில் வேலை பச்சுற மாதிரியே அம்மா பேசுகிறாங்க, நீ எதையும் மனசில் வச்சுக்கிறாத மலரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க நம்ம மலரு. என்ன பாக்கியராஜ், உங்கள் அம்மா மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க, உங்கள் அப்பாவும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, உங்கள் அம்மா என்னடானா மதி பேசாத பேச்சை என்ன சொல்கிறாங்கன்னா இனி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குத்தி குத்தி காமிக்கிறாங்க. ஆனால் அவள் பேசுனது என்னமோ தப்பு தான், ஆனால் அவள் கேட்ட வார்த்தைகளில் கரெக்டாக தானே கேட்டிருக்கா, உங்களை மாதிரியே சுயமரியாதை இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன வார்த்தையில் என்ன தப்பு இருக்குது, அவள் கரெக்டாக தான் கேட்டிருக்கா, நான் தான் குடும்பத்துக்காக நான் விட்டு விட்டு கொடுத்ததுனால தான் ஏன்னா இன்னமும் என்னோட மதிப்பு தெரியாமல் என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, சரி விழுங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மலர் சமாதானமாகிக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து தான் மதியம் சுரேஷ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மதியை பார்க்க நம்ம மலர் ரொம்பவே ஓடோடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி வாசலில் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மலரோ ரொம்பவே சோகத்தில் அப்படியே கிச்சனுக்குள்ளேயே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க. மதியம் அக்கா வரலையே, இன்னும் மலர் அக்கா வரலையே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க இடத்துல தான் அப்போ சுரேஷ் வாடா மதி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் 2 பேர்த்தையும் கூப்பிட்றாங்க. அப்போ தான் ராஜலட்சுமி சுரேஷை பார்க்குறாங்க. என்னடா சுரேஷ் தலையில் அடிபட்டிருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா இடிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லும்போது,
நீயா அடிச்சுக்கிட்டியா? யாரும் இங்கே தள்ளி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுரேஷ் மதிமுகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருடா சுரேஷ், இனி இவ வேலைக்கு போகிறாளோ வைக்கிறாளோ எனக்கு தெரியாது. இந்த வீட்டில் இருக்கணும்னா மலர் எப்படி இருக்காளோ அதுபடி தான் இருக்கணும். மலரோட எல்லா வேலையும் இவளும் சரிபாதியாக பார்க்கணுண்டா சுரேஷ். அப்படி இருந்தால் இந்த வீட்டில் இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இவ இருக்கணும். நீ சொல்லி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மதி வந்து மலரை தேடிக்கிட்டு நேராக சமையல் அறைக்கு போகிறாங்க. அப்போ மதியை பார்த்ததுமே நம்ம மலர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் மதி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அழகு மலரை கட்டி அணைக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இது பேசக்கூடாது தான், ஆனால் வேறு வழி இல்லாமல் அந்த கோவத்தில் ஏதோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க மலர்கிட்ட. மலரும் சரி மதி விடு, அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சமாதானமாகறாங்க. இவங்க 2 பேருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த நம்ம பாக்யராஜுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா இப்போவாவது 2 பேரும் பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க பாக்யராஜ். அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா நம்ம ராஜலட்சுமிக்கு இப்போ ஸ்ருதி மேலே ஒரு டவுட்டாகவே வருது. ஸ்ருதி மேலே கண்ணாவே இருக்காங்க. என்னென்னு பார்த்தா இப்போ மலரோட தம்பிக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுமே ஸ்ருதியை பொண்ணு கேட்டு வராமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொன்ன நம்ம ராஜலட்சுமிக்கு இப்போ ஸ்ருதி மேலே ரொம்பவே டவுட் ஆகுது. ஏன்னா அப்பப்போ ஃபோன் பார்க்குறதும் ஃபோனை பார்த்து சிரிக்கிறதுமா இருக்கிற ராஜலட்சுமிக்கு ஒரு வேளை மலரோட தம்பிக்கு தான் இவ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காளா, ஃபோனில் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமிக்கே சந்தேகம் வருது. அப்போ ஸ்ருதி கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்ருதி இங்கே வா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வராங்க. ஃபோனை பார்த்துட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யார் கூடயும் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ராஜலட்சுமியும் பதில் சொல்கிறாங்க, இல்லை ஸ்ருதி உனக்கு ஒன்று தெரியாது, இங்கே மலரோட தம்பிக்கு வேற பொண்ணு பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லும்போது நீ ஃபோனை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, நீ மலரோட தம்பிக்கிட்ட எதுவும் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க ராஜலட்சுமி. ஸ்ருதியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லையம்மா நான் அப்படி எதுவும் பண்ணவே கிடையாது, எங்கிட்ட பொய்யா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி ஸ்ருதியை ரொம்பவே டார்ச்சர் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம அழகு மலருக்கும் என்னடா சம்மந்தமே இல்லாமல் நம்ம தம்பியை வச்சு பேசுகிறாங்களே, நம்ம தம்பிக்கும் ஸ்ருதிக்கும் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகு மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்க தேவையில்லாமல் என்னோட தம்பியை வச்சு சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க, என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாது, என் தம்பிக்கும் ஸ்ருதிக்கும் இடையில எந்ததுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, நான் ஒருத்தர் இந்த குடும்பத்தில் மாட்டினது பத்தாதுன்னு சொல்லிட்டு என் தம்பியும் மாட்டுவான்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த மாதிரி பேசின அழகு மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது என்னோட குடும்பத்தை என்னோட அம்மாவும் தம்பியும் எப்படி தப்பாக பேசுகிறீங்க, இங்கே பாருங்க நான் அந்த குடும்பத்துலேருந்து வாக்கப்பட்டு வந்த பொண்ணு தான் நான், அவங்க வளர்த்த பொண்ணு தான் நான், இந்த இடத்துல எப்படி உங்களை பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்றத வச்சே தெரியும் நான் எப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன்னு. ஆனால் நீங்கள் என் குடும்பத்தை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு என் குடும்பம் தான் காரணம். என் குடும்பம் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பண்ணுற கொடுமையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மாவோட வளர்ப்பு தான். அதனால எங்கள் அம்மாவோட வளர்ப்பு தப்பாக இருக்காது, என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது நம்ம ஸ்ருதிக்கு தன்னோட அண்ணியோட தம்பிக்கு பொண்ணு பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஸ்ருதி வந்து கார்த்திகை காதலிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்ருதி வந்து இந்த உண்மையை வெளிப்படுத்தாத ஸ்ருதி இப்போ மலர்கிட்ட போய் தன்னோட விருப்பத்தை சொல்ல போறாங்க. மலர் இனி என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க, கார்த்திக் மற்றும் ஸ்ருதியோட காதலை ஏத்துக்க போறாங்களா, இல்ல இது ஒத்து வராது, என் குடும்பம் பற்றதே போதும், இனி அவனையும் மாட்டி விடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பேச போறாங்களா. இப்படி பேசும்போது நம்ம மதி இருந்தா என்ன பண்ண போறாங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போற எபிசோட்ல ட்விஸ்டா இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.